அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய மாணவ மாணவிகளே, துரூசுல் லுகத்துல் அரபியா என்கின்ற அந்த புத்தகத்தில் தர்சு சாலிஸ் மூன்றாவது லெசன் அதனுடைய பயிற்சிகளை நாம் இன்றைக்கு படித்தோம் இல்லையா? அதை மீண்டும் ஒரு தடவை நம்ம என்ன செய்கிறோம், இங்கே படித்து காட்டுறோம். இதை பார்த்து நீங்களும் என்ன செய்யணும், பாடங்களை நன்றாக படித்து கொள்ள வேண்டும். முதலாவது பயிற்சி என்ன போட்டிருக்காங்க, இக்ரா வக்துப் மஅல்லபத்தி அவாஹிரில் கலிமாத். இக்ரா வக்துப், இக்ரா என்று சொன்னால் நீ படி இல்லையா? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் வருதா இல்லையா குர்ஆனில்? அதுதான் இக்ரா என்று சொன்னால் இது நீர் ஓதுவீராக, படிப்பீராக அப்படின்னு அர்த்தம். அப்போது இக்ரா என்று சொன்னால் இப்படி. வக்துப் அப்படின்னா வா இன்னும் உக்துப் நீ எழுது. மஅல்லபத்தி அவாஹிரில் கலிமாத்தி வார்த்தைகளின் கடைசியில். கலிமாத் அப்படின்னா வார்த்தைகளின், ஆஹிர்னா கடைசியில், லபுத் என்று சொன்னால் ஹரக்கத் மஅன உடன். வார்த்தைகளின் கடைசியில் ஹரக்கத்துடன் படி இன்னும் எழுது. அப்போ அவங்க ஹரக்கத்து இல்லாமல் தந்திருப்பார்கள். ஹரக்கத்து இல்லாமல் நமக்கு பயிற்சி தந்திருப்பாங்க. அதை ஹரக்கத்தோடு நம்ம என்ன செய்யணும், படிக்கணும். அதற்கான பயிற்சி தான் இந்த பயிற்சி. ஓகேவா? சரி, எப்படி படிக்கணும் பாருங்கள். மஸ்ஜித் இருக்குது. இந்த மஸ்ஜித் என்பதை மஸ்ஜித் அப்படின்னு படிக்கணுமா, மஸ்ஜிதுன் படிக்கணுமா, மஸ்ஜிதின் படிக்கணுமா, மஸ்ஜித படிக்கணுமா, மஸ்ஜிது படிக்கணுமா, இதற்கான பயிற்சி தான். பொதுவாகவே ஒரு நக்கீராவான ஒரு இஸ்மாக இருந்தால், நக்கீரா அதாவது பொது பெயர் சொல்லாக, நக்கீரா என்று சொன்னால் பொது பெயர் சொல். ஓகேவா? அப்படி இருந்தால் தன்வீனோடு என்ன செய்யணும், படிக்கணும். மஸ்ஜிதுன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும், தன்வீனோடு படிக்கணும். அதே நேரத்தில் அலிஃப்லாம் நுழைந்தால், அல் மஸ்ஜிதுக்கு முன்னாடி அல் மஸ்ஜிது அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த இடத்துல தன்வீனை போக்கிவிட்டு என்ன செய்யணும், அல் மஸ்ஜிது அப்படின்னு படிக்கணும். இந்த அல்லுக்கு மாரிஃபாவுடைய அலிஃப்லாம் என்று சொல்வார்கள். அதாவது மாரிஃபாவுடைய அலிஃப்லாம் என்று சொன்னால் அறியப்பட்ட, இது பொது பெயர் சொல். நக்கிரா என்று சொன்னால் குறிப்பு பெயர் சொல் என்று சொல்லலாம். மாரிஃபாவுக்கு என்ன அர்த்தம் வைக்கலாங்க, குறிப்பு பெயர் சொல் அப்படின்னு அர்த்தம் வைக்கலாம். ஓகேவா? அப்போது மஸ்ஜிதுன் அப்படின்னு சொன்னால் நக்கிராவான வார்த்தை, அல் மஸ்ஜிது என்று சொன்னால் என்னது, மாரிஃபாவான வார்த்தை அப்படின்றத நம்ம என்ன செய்யணும், வழங்கிக்கிறோம். அதுக்கான ஒரு பயிற்சி தான் இது. ஓகேங்களா? அப்போ நக்கிராவாக படிக்கின்ற பொழுது என்ன செய்யணும், தன்வீனோடு படிக்கணும், மஸ்ஜிதுண்டு படிக்கணும். அதே போன்று அலிஃப்லாம் நுழைந்து விட்டால் அந்த தன்வீனை போக்கி வெறும் லம்மா மட்டும் அதோடைய கடைசியில் இருக்கணும். ஓகேவா? அதான் பாருங்கள், மஸ்ஜிது அல் மஸ்ஜிதுன் அல் மஸ்ஜிது. ஓகேவா? மஸ்ஜிது அல் மஸ்ஜிது. அல் மாஉ மாஉன். அல் பைத்து பாபுன் கலமுன் அல் கலம். அல் கல்பு கல்புன். கமீசுன் வலதுன். அல் ஹஜரு அல் வலது. ஹிமாருன் அல் ஹிமார். ஓகேவா? ரைட்.